கோவையில் முதல்வர் திறந்து வைத்த அரசு குடியிருப்பின் கட்டுமான பணியில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்களுக்கு சம்பள பாக்கி உள்ளது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு கட்டுமானங்களில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு வழங்க வேண்டிய 1031 ரூபாய் சம்பளம் வழங்காமல் வெறும் 345 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 4995 பேருக்கு 40,93,394 ரூபாய் சம்பள பாக்கி உள்ளது. இதனை உடனடியாக வழங்க கோரி கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு நிறுவனமே மாநில தொழிலாளர் சட்டத்தை மதிக்காமல் தொழிலாளர்களை வஞ்சித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டியிருக்கிறார்கள். அண்மையில் முதலமைச்சர் திறந்து வைத்து அதை பல பேர் குடியேறியிருக்கிறார்கள். அந்த கட்டிடத்தில் 2024 பிப்ரவரியிலிருந்து 2025 ஜனவரி வரை 30 வடமாநில தொழிலாளர்கள் மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பளம் தரப்பட வேண்டும். தரப்படாமல் அவர்கள் இன்றைக்கு பட்டினி கிடந்து தெருவில் நிற்கிற சூழல் ஏற்பட்டுள்ளது. கலெக்டரை பார்த்து இந்த பிரச்சனையில் உடனே தலையிட்டு சம்பளத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.